அந்த ஒரு மாற்றம் எப்படி இருந்ததுன்னா, ஒரு வலிகளோட சுமந்து ஒரு மாற்றத்த ஏத்துக்கணுமாங்கிற மாரி தான் 2024 இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, 2025 இந்த 2025 தான் சுத்தமாவே அதாவது யாராலயுமே ஒத்துக்க முடியாம போன ஒரு விஷயம் 2025ன்னு தான் ஏன் சொல்லலாம். ஏன் மிஸ் அப்படி? அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே. ஸ்னேக் அப்படின்ட்டாங்க. பாம்பு. பாம்புங்கிறது எதுன்னா, இது கேது. ஸ்னேக் அப்படிங்கிறது. இந்த ஸ்னேக் என்ன செய்யும் அப்படின்னா, இந்த கேது அப்படியே அப்பட்டமா ஒரிஜினாலிட்டி, ரியாலிட்டியா காட்டக்கூடியது. தோல் உரிச்சு காமிக்குது. தோலுரிச்சு காட்டும். அப்போ இந்த பாம்பு தன் சட்டைய தோல் உரிச்சுட்டு போகுது அப்படின்னா, அதுக்கு ஒரு டியூரேஷன் டைம் வேணும். அந்த பாம்பு ஜஸ்ட் லைக் தட் அதால தோல் உரிச்சுட்டு போக முடியாது. உண்ம. வெயிட் பண்ணும். பொறுமையா இருக்கும். சாப்பிடாது. உடம்ப இளைக்கும். இதுக்கு ஒவ்வொரு பாம்புக்கும் ஒவ்வொரு ஜர்னியே இருக்குது. அதோடைய சட்டைய உரிச்சு போடுறக்கு அப்படிங்கிறது. அப்போ இந்த 2025 எப்படி இருந்ததுன்னா, இந்த 2024ல ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்திருப்போம். இதுதான் உண்மைன்னு நம்ம நெனச்சிருந்திருப்போம். அது இல்ல இது அப்படின்னு உங்களுடைய ரியாலிட்டிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள நீங்க வாங்க. சில கசப்பான உண்மைகள நம்ம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். அப்படிங்கிறத விஷயத்த சொல்றதுக்கு தான் 2025. பெரும்பாலானோருக்கு 2025 ஒரு கடினமான ஒரு வருஷமாவே மேக்ஸிமம் இருந்திருக்கும். ஒரு சிலருக்கு கண்ணு தெரிஞ்சதே 2025ன்னே சொல்லலாம். ம்ஹ்ம். இதுதான்ப்பா எனக்கு தேவை. இத நோக்கி தான் நான் இவ்ளோ நாள் தேடிட்டே இருந்தேன். ஏன்னா, இந்த 2024ல அந்த ஒரு மாயைங்கிற ஒரு விஷயத்துல இருந்த ராகு என்னெல்லாம் செஞ்சுச்சோ கேது வெளிச்சம் போட்டு காட்டுங்கிறது தான் அது. ஓகே. ஸோ அந்த ராகு இருந்த டைம்ல பாவங்கள் நெறைய சேர்ப்போம். ஆசைகள் எல்லாமே, டிசையர்ஸ் எல்லா விஷயமே வரும். ராகு குரோத்தையும் குடுக்கும். 2024 அந்த டிராகன் என்ன பண்ணியிருக்குன்னா, துணிஞ்சு ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணுங்க அப்படின்னு ஒண்ணு சொல்லும். ராகு என்ன பண்ணும்னா, இம்பாசிபிள பாசிபிள் ஆக்குறது தான் ராகுவோட வேலையாவே ம்ஹ்ம், இருக்கும். ம்ஹ்ம். ஆனா நமக்கு சுத்தி இருக்கிற நல்லது என்ன, கெட்டது என்னன்னு புரியக்கூடிய தன்மை அது கிடையாது. 2025 வந்து நல்லது, கெட்டத புரிய வைக்கும். ஓகே. கஷ்டப்பட வைக்கும். கஷ்டப்படுத்தி இதிலிருந்து எனக்கு இதுதான்ப்பா வேணும். இப்ப 2024 எப்படி இருக்கும்னா, நம்மளுக்கு நெறையா மிஷன்ஸ் வச்சிருந்திருப்போம். நான் இத பண்றேன், அத பண்றேன். நெறைய ஆம்பிஷன்ஸ் இருந்திருக்கும்னு ஓகே, வச்சுக்கோங்களேன். ஓகே. 2025ல இப்ப இந்த ஆம்பிஷன் சுருங்கியிருக்கும். எது வேணும்? எது ரியாலிட்டி? எது பாசிபிலிட்டி? எது என்னால பண்ண முடியும்? ஏன்னா, இழப்புகள் ஃபேஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. அது வந்து நம்மளுடைய உறவுகளா இருக்கலாம். நம்மள சுத்தி இருக்கிற நம்ம கம்ஃபோர்ட் ஜோனா இருக்கலாம். இந்த மாரி நெறைய விஷயங்கள இழந்து, அதிலிருந்து ஒரு மெருகேத்துன மாரி தான் கேது வந்து ஞானத்த குடுக்கக்கூடியது.